ஒரு கொடியை பார்த்து ஒரு நாட்டுடைய புரட்சி பயணத்தையும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? எஸ், புர்கினா ஃபாசோட கொடி தாங்க அது. புர்கினா ஃபாசோட பழைய நாடு பெயர் அப்பர் வோல்டான்னு சொல்லுவாங்க. இது ஒரு பிரெஞ்சு காலனி. 1960 சுதந்திரம் கிடைச்சது. ஆனா 1983 ஒரு ரொம்ப பெரிய மாற்றம் வந்துச்சு. தாமஸ் சங்காரா என்ற வீரர் புரட்சியை கொண்டு வந்தாருங்க. அவர் தான் ஆப்பிரிக்காவோட சி குவாரா அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட காலத்துலதான் இந்த புதுக்கொடி வந்துச்சு. அதாவது 1984. ஸோ இந்த கொடி எப்படி இருக்கும்? எஸ், கொடியில 2 நிறம் இருக்கும். மேல சிகப்பு நிறமாவும் கீழே பச்சை நிறமாவும் இருக்கும். அண்ட் நடுவுல ஒரு மஞ்சள் நட்சத்திரமும் இருக்கும். இந்த நிறங்களுக்கான அர்த்தம் என்னன்னா, சிவப்பு ஒரு போராட்டம், சுதந்திரத்தை ரெப்ரசென்ட் பண்ணுது. அந்த பச்சை நிறம் அங்க இருக்கக்கூடிய பலம், நம்பிக்கையெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த மஞ்சள் நட்சத்திரம் எதுக்குன்னா, மக்களினுடைய ஒற்றுமையையும் ஒரே ஒளி தருது அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்றதுக்கு தான் இந்த மஞ்சள் நட்சத்திரம். ஸோ இந்த கொடி ஒரு சிம்பிள் டிசைனா இருந்தாலும் இதுக்குள்ள இருக்க பெரிய ஸ்டோரி இருக்கு, ஒரு புரட்சியாக இருக்கு. ஸோ இந்த கொடியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்க உலகப்பிரியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.